பெரும் தலைவர் நிற்க பல்பெரும் தானை வேலை உடைப்புறு புனலில் ஓட ஊழினாள் உவரி ஓதை கிடைத்திட முழங்கி ஆர்த்து கிளர்ந்தது. நிருதர் சேலை அடைத்தது திசைகளெல்லாம் அன்னவர் அகத்தரானார். படைப்பெரும் தலைவர் நிற்க பல்பெரும் தானை வேலை உடைப்பெரும் புனலின் ஓட ஊழினாள் உவரி ஓதை கிடைத்திட முழங்கி ஆர்த்து கிளர்ந்தது. நிருதர் சேனை அடைத்தது திசைகள் எல்லாம் அன்னவர் அகத்தரானார். தலைவர்கள் எல்லாம் படைத்தலைவர்களால் நிற்கிறார்கள். தானையோ உடைப்பட்ட வெள்ளத்தை போல உடைப்படுத்திக் கொண்ட வெள்ளத்தை போல பெருகி எல்லா இடத்திலும் ஓடிவிட்டது. ஊழினாடு ஓரி ஓரை ஊழி காலத்தில் எழுவதாகிய கடல் ஓசை ஒத்து கிடைத்திட அப்படிப்பட்ட ஓரி ஓசை எழும்பிட ஆர்த்து கிளர்ந்தது நிருதர்சேனை. நிருதர்சேனை இப்படி அலை போல முழங்கிக் கொண்டு எழுந்தது. அடைத்தது திசைகள் எல்லாம் எல்லா இடத்தையும் சூழ்ந்து கொண்டது. அன்னவர் அழைத்தனார். முன்னால் சொன்னாங்க 6 பேரு படைத்தலைவர்கள் சொன்னாங்க. அவங்கெல்லாம் இதுக்கு சென்டர் பாயிண்ட் ஆனாங்க. சூழ்ந்து கொண்டது. அரக்கர் கடல் சூழ்ந்து கொண்டது. இவர்கள் நடுவில் அன்னவர் அகத்தார். ஊர் இன்னும் இதுல இருக்கிற சொல்லலாம், பழக்கத்துல இருக்கு. கன்னியாகுமரி இருக்கு. இல்ல இன்னொரு ஊர் இருக்கு. இல்ல இதுல மாவட்டத்துல இது புக் எழுதிருக்காரு ஜோடி கிராஸ் புக். இந்த ஊர் பேரு ஊர் இல்லைங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா உப்பளத்துக்குலாம் அதை வந்து ஊர் அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆமந்துறை அப்படிங்கிற கற்பனை ஊரை தான் அவர் தன்னுடைய, ஏன்னா அவர் ஓரி கடல்ல போட்டிருக்காரு. ஓரினா கடலும் ஒரு பொருள் உண்டு. பட் அந்த பொருள்ல மக்கள் பேசுவாங்களா தெரியல. ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஊரின்னே ஒரு ஊர் இருக்கு. ஏன்னா அது உப்பளத்து அந்த பேர் வந்து சொல்ல பயன்படல, அது பேராகவாது பயன்பட்டு. ஊரி ஓரளவு பெரிய ஊர் தானே, கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க? தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் இருக்கு. ஆமா, பெரிய ஊர்ல பெரிய, அதாவது மீன ஒரு பெரிய ஃபிஷிங் சென்டர். மாருதி அலங்கல் மாலை மணி அணி வகிர தோள்மேல் வீரனும் வாலி செய்தன் விரல்கள் சிகர தோள்மேல் ஆரியர்க்கு இளையகோவும் ஏறினர். அமரர் வாழ்த்தி வேரியம் பூவின் மாறி சுரிந்தனர் இடைவிடாமல். மாருதி அலங்கல் மாலை மணி அணி வைர தோள்மேல் வீரனும் வாலி செய்தன் விரல்கள் சிகர தோள்மேல் ஆரியர் இளையகோவும் ஏறினர். அமரர் வாழ்த்தி வேரியம் பூவின் மாறி சுரிந்தர் இடைவிடாமல். மாருதியினுடைய மாலை என்ற தோள் மேல ராமனும் வாலிசை அங்கதனுடைய தோள் மேல விரல்கள் சிகரத்தோள் மலை போன்ற வலிமை பொருந்திய தோள் மேல ஆரியர் இளையகோவும் லக்ஷ்மணனும் ஏறினார்கள். இவங்களுக்கு இவங்க 2 பேரும் தான் ரதம். அமரர் வாழ்த்தி தேவர்கள் எல்லாம் வாழ்த்தி தேன் ததும்புவதாகிய பூக்களை வேரி தேன் வேரியின் கமலை நோக்கும் வேரியம் பூவின் மாறி சொரிந்தனர் இடைவிடாமல். அன்னின்றது இன்னும் படிக்கிறோமா? இன்னும் 2 படிக்கிறேன். 3 விடையின் மேல் கலுழன் தன் மேல் வில்லினர் விளங்குகின்ற கடையின் மேல் உயர்ந்த காட்சி இருவரும் கெடுத்தார். கண்ணுற்று அடையின் மேல் ஓயும் சாய்க்கும் அனுமன் அங்கதன் என்றினார். தொடையின் மேல் வளர்ந்த தாரர் தோளின் மேல் தோன்றும் வீரர். வேரினா தேன் தானே? விடையின் மேல் கல்லுடன் தன் மேல் ரிஷபத்தின் மேல் நந்தி மேல் கல்லுடன் தன் மேல் கருடன் மேல வில்லினர் வழங்குகின்ற கடையின் மேல் உயர்ந்த காட்சி இருவரும் கருத்தார். மகாதேவன் பரமசிவன் திருமாலும் கருடன் மேலையும் ரிஷபத்தின் மேலையும் ஏறிக்கொண்டு வந்த காட்சி அங்கே தோன்றியது. கண்ணுற்று அடையின் மேருவையும் சாய்க்கும் அனுமன் அங்கதன் என்றார். கிட்டக்க போயிட்டாங்க. மேருக்கு கிட்ட போனா மேருவை கூட சாய்ச்சல் போடுறாங்க. அனுமன் அங்கதன் இந்த 2 பேருடைய தொடையின் மேல் மலர்ந்து தாரா விரிந்த பூக்களை உடைய
மலர்களை சூடிய மாலை அணிந்த தோல் மேல இவர்கள் இருவரும் நின்றார்கள். தொடுக்கப்பட்டதாகவே தொடைங்க மாலை தான். தாரனா மாலை. தொடுக்கப்பட்ட மாலைகளை கொண்ட மாலை அணிந்தவர்களாக, தொடுக்கப்பட்ட மலர்களை கொண்ட மாலை அணிந்தவர்களாகிய வீரர்கள் அவர்கள் மேலே இருக்கின்றார்கள். ரிஷபவாகனமும் கருட சேவையும் ஒரே நேரத்துல நடக்காதான் கம்பெனி இப்ப கூட அந்த மாதிரி எதுவும் நடக்குது இல்லை. அது கும்பகோணத்துல தீர்த்தவாதிகள் எல்லாம் அப்படி நடக்கும். இல்லைன்னா பொதுவா பெருமாள் கோயில்ல இருந்து 8 கருடன் 10 கருடன் எல்லாம் கிளம்பி பெருமாள் கோயிலுக்கே போவார். சிவன் கோவில்ல தெருவடைச்சா ரிஷபம்லாம் ரெண்டும் ஒண்ணு கொண்டு கிராஸே ஆகாது. இல்ல அப்படி ஒண்ணு நடத்தி பார்க்கணும். ஏதாவது ஒரு ஊர்ல ரொம்ப ரேடிக்கலா இருக்கும் இல்ல. இந்த பாட்டை படிச்ச உடனே தோணுது. என்ன சொல்றீங்க? இவ்வளவு வருஷமா தமிழ்நாட்டுல இது நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி யாருமே யோசிக்கல போல. நீலனை முதலாய் உள்ள நெடுக்கும் படை தலைவர் நின்றார். தாளமும் மலையும் ஏந்தி தாக்குவான் சமையும் காலை. ஞாலமும் விசும்பும் காத்த நானில கிழவன் மைந்தன் மேல் அமர் விளைவை உண்ணி இலக்கினன் விளம்பலுற்றான். நீலனை முதலாய் உள்ள நெடுமலை தலைவர் நின்றார். தாளமும் மலையும் ஏந்தி தாக்குவான் சமையும் காலை. ஞாலமும் விசும்பும் காத்த நானில கிழவன் மைந்தன் மேலமர் விளைவை உண்ணி இலக்கின் விளம்பலுற்றான். நீலன் தலைமையை கொண்டிருக்கின்ற வானர வீரர்கள், வானர படை தலைவர்கள் நின்றார்கள். தாளமும் மலையும் ஏந்தி பனைமரங்களையும் மலைகளையும் தாளப்புல் தாளம்னால் பனைமரம் ஏந்தி தாக்குவான் சமயங்கள் தாக்கலாம் அப்படின்னு கிளம்புற நேரத்துல ஞானம் விசுவும் பார்த்து காத்த நானில கிழவன் தசரதன் பூமியையும் ஆகாயத்தையும் காத்தவனாகிய தசரதனுடைய மைந்தன் ராமன் விளைவை உண்ணி நடக்க போகின்ற போருடைய விளைவுகளை எல்லாம் எண்ணி பார்த்து விளக்கினும் விளம்பல் விட்டான். நீங்க வர வேணாம், இங்கேயே இருங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு சொல்ல ஆரம்பிச்சேன். நீங்க இங்க இருங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க படிங்க. கடவுளர் படைகள் நுண்மேல் வெய்யவன் துறந்த காலை தடை உலா அல்ல தாங்கும் தன்மையதல்லி தாக்கிற்கு இடையுள்ளது என்பால் நல்கி பின் நிறைநேற்று ஈண்டு இப்படை உலதனையும் இன்று எம் வில் தொழில் பார்த்தேர் என்றார். கடவுளர் அதாவது இப்ப ராமன் வந்து ஒரு சேனைகளுக்கு எல்லாம் கமாண்ட் கொடுக்கிறார். டைரக்டிவ் என்ன? கடவுளர் படையை நுண்மேல் வெய்யவன் துறந்த காலை தடை உள அல்ல தாங்கும் தன்மையீர் அல்லீர் தாக்கிற்கு இடை உளது எம்பால் நல்கி பின் நிறை நிற்றீர் ஈண்டு இப்படை உளதனையும் இன்று எம் வில் தொழில் பார்த்தேன் என்றான். கடவுளர் படை அப்படின்னா தெய்வ படைகள், பிரம்மாஸ்திரம், திவ்யாஸ்திரங்கள். கடவுளர் படை உண்மேல் உங்கள் மேலே வெய்யவன் துறந்த காலை இந்த அரக்கன் அந்த திவ்யாஸ்திரங்களை விடும்போது தடையுள அல்ல. நீங்க கையில வச்சிருக்கிற இந்த மரம் மலை அதெல்லாம் வச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது. தடையுள அல்ல தாங்கும் தன்மையில் அல்லி உங்களுடைய உடல்ல அந்த அஸ்திரங்களை உங்களால தாங்கவும் முடியாது. தாக்கிற்கு இடையுள்ளது எம்பால் அல்லி அந்த தாக்குதலுக்கு இலக்கான அந்த இடத்தை எனக்கு விட்டு இடையுள்ளது எம்பால் அல்லி பின் நிறை விட்டு பின் வரிசையில எல்லாம் பேக் பெஞ்சர்ஸ் ஆயிடுங்க. பின்னால போய் நீங்க நிற்று ஈண்டு இப்படையுள்ளதனையும் இந்த அரக்க படை அவ்வளவு வரைக்கும் எம் வில் தொழில் பார்த்தேன் என்றான். என்னுடைய வில் தொழிலை என்னுடைய வில் பராக்கிரமத்தை பாருங்கள். நிறைங்கிறது வந்து வரிசை நிரல் நிறைன்னு சொல்றோம். நிறை மேய்க்க நீ போய் இல்ல அந்த நிரலுக்கு நிறைக்கும் வித்தியாசம் இருக்கு. நிரல்ங்கிறது வந்து காலம்ஸ் போல இருக்கு. நிரல் பட வரிசையாக பட் ரெண்டு ஒரே மீனிங் தான். நிரல் நிறை
நிறைங்கிறது கூட்டம், அவ்வளவுதான். ஓகே. பொதுவா நிறைன்னா கூட்டம், நிரல்னா வந்து ஒரு அமைப்பு. கரெக்ட். நிரல் நிரலி நம்ம ப்ரோக்ராமுக்கு அப்படிதான் சொல்றோம். நிரலி ப்ரோக்ராமிங்க்கு வந்து நிரல்னு சொல்றோம். நிரல் நிறை பொருள் உள்ளாமை. ஆர்டர், அதாவது ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா நிரல். ரேண்டம் லிஸ்ட்னா ரேண்டம் குரூப்னா நிறை. நிறை. கரெக்ட். இந்த மாதிரி பொருத்தமா இருக்கு. அருள்முறை அவரும் நின்றார் ஆண்தகை வீரர் ஆழி உருள்முறை தேரின் மாவின் ஓடைமால் வரையின் ஊழி இருமுறை நிறுதார் தம்மை ஏவினர் இமைப்பிலோர் மருள்முறை எய்திற்று என்பர் சிலை வழங்கு அசனிமார். அருள்முறை அவரும் நின்றார் ஆண்தகை வீரர் ஆழி உருள்முறை தேரின் மாவின் ஓடைமால் வரையின் ஊழி இருள்முறை நிருதமே ஏவினர். அருள்முறை ராமபிரான் அருளிய படி அவரும் நின்றார். அவங்களும் பின்னால் போய் நின்றுட்டாங்க வானர கூட்டங்கள். ஆண்தகை வீரர் ராமர் லக்ஷ்மணர்கள் ஆகிய அந்த 2 வீரர்களும் என்ன செஞ்சாங்க? ஆழி உருள்முறை தேரின் சக்கரம் சுழல்கின்ற தேரிலும் மாவின் யானை வெளியும் குதிரையிலும் ஓடைமால் வரை யானையிலும் ஊழி இருள்முறை நிருதமே ஏவினார். அதாவது இந்த 3லும் வந்து கொண்டிருக்கின்ற அந்த அரக்கர்கள் மீது ஏவினார்கள். ஊழிக்காலத்து இருட்டை போன்ற அப்படி ஊழிக்காலத்து இருள் போன்ற அரக்கர்கள் மீது ஏவினார்கள். இமைப்பிலோரும் தேவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? கண்ணிமைக்காமல் இருப்பவர்கள் தேவர்கள் மருள்முறை எய்திற்று என்பர். மருள்முறை அப்படின்னா மயக்கம், பெரிய குழப்பம் ஏற்படுது. இது ஊழிக்காலமே வந்துவிட்டதோ என்று அந்த சிலை வழங்கு அசனி மாறியும் முன்னாடி சேர்த்து நிருதர் மேல் சிலை வழங்கு அசனி மாறி ஏறினார். அது இருந்து புறப்பட்ட அம்புகளின் அசனினா அம்பு, அசனி மாறிங்கிறது அம்ப குறிக்குது. கரெக்ட். விதி வந்து இங்க வந்து அம்ப குறிக்குது. சொல் வந்து இடி. படி. இது முன்ன பாட்டி எம் திருத்தொழில்னு தான் சொல்லியிருக்காரு. ரெண்டு பேரும் ராமகிருஷ்ணனும் போரிட போறாரு. இமைப்பதன் முன்னம் வந்த இராக்கத வெள்ளம் தன்னை குமைத்தொழில் புரிந்த வீரர் தனுத்தொழில் குறித்து இன்றியும் அமைப்பதில் பிரிது ஒன்று உண்டோ மேறு என்று அமைந்த உமைக்கு ஒரு வாகன் எய்த புறங்களில் ஒருங்கி இமைப்பதன் முன்னம் வந்த இராக்கத வெள்ளம் தன்னை குமைத்தொழில் புரிந்த வீரர் தனுத்தொழில் குறித்து இன்று எம் அமைப்பது என் பிரிதொன்று உண்டோ மேரு என்று அமைந்த வில்லான் உமைக்கொரு வாகன் எய்த புறங்களின் ஒருங்கி விழுந்த. கண்ணிமைப்பதற்கு முன்னம் வந்த ராக்கத வெள்ளம், ராட்சச வெள்ளத்தை குமைத்தொழில் வீரர் அழித்தொழித்த செயல் செய்த அந்த வீரர்களுடைய தனுத்தொழில் வீழ்த்திறமை இன்று எம்மால் அமைப்பது என் பிரிதொன்று உண்டோ. இன்று நான் அதை அமைத்து கூற முடியுமா? முடியாது. மேரு என்ற அது எப்படி இருந்ததுன்னா, மேரு என்று அமைந்த வில்லாம், மேருமலையை வில்லாக தாங்கிய சிவபெருமான் உமைக்கு ஒரு வாகனம் அமைப்பதன் பிரிதொன்று சொல்லத்தக்கது. என்னால அதை சொல்ல முடியுமா? உமைக்கொரு பாகன் எய்த புறங்களின் நெருங்கி வீழ்ந்த. உமையொரு பாகனான சிவபெருமான் திரிபுரங்களை எய்த போது அவர் எப்படி திரிபுரங்கள் எப்படி நெருங்கி வீழ்ந்தனவோ அந்த மாதிரி அந்த அரக்கர் சைன்யங்கள் நொறுங்கி வீழ்ந்த அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, ஒருங்கி வீழ்ந்தன்னு ஒரு பாடம். நொறுங்கி வீழ்ந்த அப்படிங்கும்போது வல்லினரகம் போல இடைநரகம் போட்டு அது எல்லாரும் வல்லினரகம் வந்தாதான் நொறுங்கிங்கிற பாடம் சரியா இருக்கும். ஒருங்கி வீழ்ந்ததான் கரெக்டா இல்ல, அது புறங்களில் ஒருங்கி வீழ்ந்த. தேரின் மேல் சிலையின் என்ற இந்திர சித்து என்று ஓதும்
வீரருள் வீரன் கண்டான். விழுந்தன விழுந்த என்னும் பாரின் மேல் நோக்கின் அன்றே பட்டன பட்டார் என்னும் போரின் மேல் நோக்கு இல்லாத இருவரும் பொருத பூசல். தேரின் மேல் சிலையில் நின்ற இந்திரஜித்து என்று ஓதும் வீரருள் வீரன் கண்டான். தேர் மேல சிலையில் நின்ற, வில்லை எடுத்துக்கொண்டு நின்ற, ஓகே, இந்திரஜித்து ஒன்றோதும் வீரர், வீராதி வீரனாகிய இந்திரஜித்து என்பவன் கண்டான். என்னத்தை பார்த்தான் அப்படிங்கிறான். விழுந்தன விழுந்த என்னும் பாரின் மேல் நோக்கின் அன்றேல் பட்டனர் பட்டா என்னும் போரின் மேல் நோக்கிலாத இருவரும் பொருத பூசல். அதாவது விழுந்தன விழுந்த, விழுந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு விழுந்தது எழுந்திருக்கவே இல்லை, அதுக்கு மேல மேல இன்னும் விழுந்துட்டே இருக்கு. விழுந்தன விழுந்த என்னும் பாரின் மேல் நோக்கல் அன்றே, அதாவது பட்டனர் பட்டா, இறந்தவர் இவர்கள் இறந்தவர் இவர்கள் இறந்தவர்கள் இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு போரின் மேல் நோக்கிலாத, போரில் நோக்க முடியாத வகையாக அவ்வளவு வேகமா செத்து விழுந்துட்டே இருக்காங்க. இருவரும் பொருத பூசல், இவங்க ரெண்டு பேரும் நடத்திய போர் அப்படி இருக்கு. யானை பட்டனவோ என்றான், இரதம் இற்றனவோ என்றான், மானமா வந்த எல்லாம் மறிந்து ஒழிந்தனவோ என்றான், ஏனை வாழ் அரக்கர் யாரும் இல்லையோ எடுக்க என்றான், வானுயர் பிணத்தின் குப்பை மறைத்தலின் மயக்கமுற்றான். யானை பட்டனவோ என்றான், இரதம் விற்றனவோ என்றான், மானமா வந்த எல்லாம் மறிந்து ஒழிந்தனவோ என்றான், ஏனை வாழ் அரக்கர் யாரும் இல்லையோ எடுக்க என்றான், வானுயர் பிணத்தின் குப்பை மறைத்தலின் மயக்கமுற்றான். நடுவில் அபாரமான பாட்டு. இந்திரஜித் சொல்லு. திகைப்பூற்று போய் எளிய பாட்டுதான். யானை இது முன்ன இதே இல்ல, யானை மேல் பறைசால் இட்ட தரைமணி அழித்தது அழி அந்த வரிசையில இதே மானமா யானை வானகம் அந்த சொற்கள் அப்படியே பயன்படுத்தி இப்ப அதெல்லாம் வீழ்ந்து போச்சு. அங்க வந்து கம்பீரமா வந்தது, இங்க எல்லாம் அழிஞ்சு போச்சு. இல்ல அது எதுக்கு இப்ப அப்படியே பயன்படுத்தி அந்த அழிவை காட்டுறது. வரும்போது எப்படி பண்ணாலும் அதே இது. இப்போ யானை பட்டனவோ யானை இறந்ததோ என்றான், இரதம் விற்றனவோ என்றான், ரதம் இல்லாம யானையெல்லாம் போயிட்டா, தேரெல்லாம் போயிட்டா, மானமா நல்ல வலிக்க குதிரைகள், மானம் ரோஷம் 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 மானமா. மானம்னா இந்த இடத்துல ரோஷம் கிடையாது, மானம் உள்ளன்னா மான பெரியன்ற அர்த்தம் தான். மான ரோஷம் மான பெரிது அந்த அர்த்தமா? ஓகே, மானமுள்ள குதிரை மானமுள்ள குதிரைன்னு அவர் இவர் எடுத்துட்டு இருக்காரு. சொல்லு மான பெரிது அந்த அது மான பெரிய, அது மான, இது மான மான மானமா வந்தவெல்லாம் மறிந்து ஒழிந்தனவோ எல்லாம் இறந்து போச்சா, ஏனை வாழ் அரக்கர் யாரும் இல்லையோ எடுக்க. இதுக்கு மேல ஆள் இல்லையா நம்ம கிட்ட? அதாவது அவர் இறந்து போனவர்களை எடுத்து அப்பால் போடுவதற்கு கூட அரக்கர்கள் இல்லையா, எடுக்கன்றதுக்கான அர்த்தம். ஏனை வாழ் அரக்கர் யாரும் இல்லையோ எடுக்க, போர் எடுக்க அப்படின்னு சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். இறந்து போனவர்களை எடுத்து அப்பால் போடுவதற்கு அப்படின்னா வானுயர் பிணத்தின் குப்பை மறைத்தல் மயக்கம். நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஒரே ஒரு எதிரியை மாத்தி அந்த இது போனது சுவாரஸ்யமான ஒரு இது. இதே ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு இடத்துல அந்த யானை குதிரையினுடைய கம்பீரம் அதையே அதை என்ன போச்சு. காளிதாசனுடைய இதுல ஒரு நல்ல ஒரு அனக்டோட் சொல்றது. அதாவது போஜராஜனும் காளிதாசனும் நண்பர்கள் இல்லையா, பெரிய நண்பர்கள். திடீர்னு போஜராஜனுக்கு ஒரு ஆசை வந்துதான், நம்ம வந்து ஆமா செத்து போனா காளிதாசன் எப்படி வந்து அந்த அந்திம ஸ்லோகம் எழுதுவான் அப்படின்னு. உடனே அவன் வந்து போஜராஜன் அப்ப காளிதாசன் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, பிணக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும், அப்புறம் ஒண்ணு சேர்ந்துட்டே இருப்பாங்க. ஸ்ட்ரேஞ்ச் நிறைய கதைகள் இருக்கு. அதை வச்சு காளிதாசன் வழக்கம் போல சண்டை போட்டு போய் ஏதோ ஒரு தாசி வீட்டுல இருக்கான். அப்ப வந்து போஜராஜன் போயிட்டான் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே காளிதாசன் உடனே ஒரு சரம ஸ்லோகம் எழுதுறான். அத்யதாரா நிராதாரா நிராலம்பா சரஸ்வதி பண்டிதா கண்டிதா சர்வே போஜராஜே புவங்கதே ஸ்லோகம். அதாவது அத்யதாரா இந்த பூமி,
நிராதாரா, அது ஒரு ஆதாரம் இல்லாததா போயிடுச்சு, ஆள்றதுக்கு ஆள் இல்லாததா போயிடுச்சு. நிராலம்பா சரஸ்வதி, சரஸ்வதி வந்து நிராதரமா போயிட்டான், இனிமே அவளை யாரு காப்பாத்துறாங்க? பண்டிதா கண்டிதா சர்வே, பண்டிதர்கள்லாம் அவ்வளவுதான் காலி, இனிமே யார் அவங்களை காப்பாத்துறாங்க? போஜராஜே போஜராஜே திவங்கதி, சாரி போஜராஜன் வானத்துக்கு போயிட்டான், இனிமே யாருக்கா? இப்படி அவன் பாடின உடனே தெய்வமே வந்து ஒரு கவியினுடைய வாக்கு பொய்யாக கூடாது, உண்மையில எடுத்து போயிட்டாங்க. இந்த பிராங்க பிளே பண்ணிட்டான்னு உடனே அது வந்து போஜராஜனே வந்து கேட்பான். மாத்தி பாடுவான். அத்யதாரா சதாதாரா, ஒரு வேர்டை மட்டும். சதாலம்பா சரஸ்வதி, பண்டிதா மண்டிதா சர்வே, போஜராஜே புவங்கதே. அவளோட திரும்ப சிதைகின்ற சேனை நோக்கி ஐயம்தான் இதுதான் மறுபதும் அவிகை என்று வைகின்றார் அதராக பரிசிதை வளர்த்தால் மனித வெய்கின்றார் அந்த ஈதியம் இந்திரஜாலம் செய்கின்றார் இருவரும் சிதைகின்ற செயலை நோக்கில் ஐயந்தால் இல்லா வெள்ளம் அறுவதும் அவிகை என்று வைகின்றார்கள், அல்லராக வரிசலை வளர்த்தால் மான எய்கின்றார்கள். இது என்ன? இது இந்திரஜாலம். இந்த கேள்வியை இந்திரஜித்து கேட்கிறாங்கிறதா ஆச்சரியம். என்ன இந்திரஜாலமா இருக்கு இந்திரஜித்து கேட்கிறான். மாயப்பூர்ல வல்லவன் இந்திரனை இந்திரஜாலம் செய்கின்றால் இருவரும் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. சிதைகின்ற சேனை நோக்கி அழிகின்ற ராட்சச சேனையை நோக்கினால் ஐயந்தால் இல்லாமல் வெள்ளம் வருவது மைய சத்தியமா முய் பிடிச்சு விடும், சொல் பிடிச்சு விடும். ஐயந்தால் இல்லா வெள்ளம் அறுபது மகிழை என்று வருகின்றார்கள், வரிசலை வளர்த்தால் மாலை எய்கின்றார்கள். இவங்க ஏதோ வார்த்தையால் தவிச்சு 60 வெள்ள சைனியம் அழியறதை தவிர வில்லாத அடிச்சு கொள்ற மாதிரி தெரியல எனக்கு. என்ன மேஜிக்கா இது, எப்படி இந்த மாதிரி நடக்கும் என்று இந்த ஆச்சரியப்படுகிறார். அம்பின் மாமனை நோக்கம் உதிரத்தின் நாட்டை நோக்கம் உம்பரின் அதுவும் சென்ற பிணப்பொன்றின் உயர்வை நோக்கம் உங்களோட உதிர்ந்த முத்தின் குப்பையை நோக்கம் ஒன்று கும்பியை நோக்கம் வீர சுந்தர தோழை நோக்கம். லாஸ்டா வந்து அவர் யானை பட்டணம்ல இருந்து ஆரம்பிச்சே கவி வெள்ளம். அம்பின் மாமழையை நோக்கும் உதரத்தின் ஆற்றை நோக்கும் உம்பரின் அளவும் சென்ற பிணப்பு குன்றின் உயர்வை நோக்கும் கும்பர உதிர்ந்த முத்தின் குப்பையை நோக்கும் தும்பியை நோக்கும் வீரர் சுந்தர தோளை நோக்கும். கொன்ற தும்பி கொன்றங்கிற சொல்லி இல்லை, நிறைய இடத்துல விட்டு போயிடும். அம்பின்மா மழையை நோக்கும் அவர்கள் பொழிவதாகிய அம்பு மழையை நோக்குவான். உதரத்தின் ஆற்றை நோக்கும் எழுவதாகிய உதர வெள்ளத்தை நோக்குவான். உம்பரின் அளவும் சென்ற வானத்தில் தொடுவதாக வளர்ந்து கொண்டிருப்பார்கள். பிணக்குன்றின் உயர்வை நோக்கும், பிணக்குன்றின உயரத்தை பார்ப்பான். யானைகளுடைய தந்தங்கள் எல்லாம் அறுந்து போய் அதிலிருந்து சிந்துவதாகிய முத்துக்களை பார்ப்பான். முத்துக்களின் கூட்டம், முத்துக்களின் குப்பை அப்படி அங்க பொழியறதை பார்ப்பான். தும்பியை நோக்கும், தும்பி அப்படின்னா யானைன்னு பொருள். ஆனா அந்த இடத்துல தும்பி அப்படின்னு சொன்னா ராமனுக்கு இருக்காது. இல்ல இல்ல, இதுல கொன்ற தும்பி இருக்கு, கொல்லப்பட்ட யானைகளை நோக்கும். அப்படி இருந்து கொன்ற இருந்ததுன்னா யானை, கொல்லப்பட்ட யானைகளை நோக்கும். வீரர் சுந்தர தோழை நோக்கும். இங்க வந்துட்டதுனால வீரர் அப்படின்னு சொன்னா ராமனுடைய அழகிய தோற்று மனிதனை நோக்கும். தும்பியின் குழாத்தில் சுற்றும் சுற்றத்தால்
இல்ல இதுல வருவேன். அம்பியின் தலைவன் ஈஸ்வரன் என்றான். முதல் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? தும்பியின் குழாத்தை சுற்றும் சுற்றத்தன். தும்பினா யானை. மதகதை நோக்கம் மற்ற வான் உர கூர்ந்த வன்கண் மதகதை நோக்கம் வீர சரங்கதை நோக்கம் தாக்கி உதை பொருகின் ஒக்க படைகதத்து ஒழுக்கை நோக்கம் சிதைகதை நோக்கம் நான் ஏற்று இடியினை செவியின் ஏற்கும். மலைகளை நோக்கும் மற்ற வானுர குவிந்த வன்கண் தலைகளை நோக்கும் வீர சரங்களை நோக்கும் தாக்கி உலை கொள் வெம் பொறியின் உக்க படைக்கலத்து ஒழுக்கை நோக்கும் சிலைகளை நோக்கும் நாயற்று செடி இடியினை செவியின் ஏற்கும். இங்க செவியின் நோக்கம்னு இருக்கு. ஒரு செவியின் நோக்கம் செரியால் காண்பான் அப்படின்னு பொருள் வருது. மலைகளை பார்ப்பான். மற்ற வானுர குவிந்த வன்கண் தலைகளை நோக்கும் பிணமலைகளை பார்ப்பான். தலை மட்டும் துண்டிக்கப்பட்டு தலைகளுடைய மலைகளாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மலைகளை பார்ப்பான். வீரர் சரங்களை நோக்கும் ராமலட்சுமணர்களை எரிவதாகிய அம்புகளை நோக்கும் தாக்கி உலைகள் வெம்பொறியின் ஊக்க படைக்கலத்து ஒழுக்கை நோக்கும் உலைக்களத்திலே எழுவதாகிய தீப்பொறிகளைப் போல சிதறை கிளம்புவதாகிய அந்த ஆயுதங்களுடைய வரிசையை பார்ப்பான். இடைவிடாம வந்து கொண்டே இருக்கிறது. சிறைகளை நோக்கும் வில்லை பார்ப்பான். நானேற்று நாணிலிருந்து தெரிப்பதாகிய அந்த நாதத்தை இடி யோசையை செவியின் நோக்கும் அல்லது செவியின் ஏற்கும். காதல கேட்பான். ஆயிரம் தேரை ஆடல் ஆணையை மாவை 1000 ஆழிப்படைகளை அறுத்தும் அப்பால் போயின பகழி வேற தன்மையை புரிந்து நோக்கும். வாயும் பகழிக்கு ஒன்றும் கலக்கிதா பரப்பை நோக்கும். ஒவ்வொரு அம்பும் கிளம்பினா அது பாட்டுக்கு வரிசையா அடிச்சு தடுத்து போயிடாது. 1000 தேரை ஆடல் யானை ஆடல் குதிரை உண்டு. ஆடல் யானை கும்பிட்டு வாழ்கிறேன் கூற்றையும் ஆடல் கொண்டேன் அப்படின்னா போர் போர் ஆடல் யானை போர் யானை. ஆடல் மான் சொன்னா குதிரை தான் அர்த்தமாகும். 1000 தேர்களையும் போர் யானைகளையும் அலங்கல் மாலை அணிந்ததாகிய குதிரைகளையும் 1000 தலைகளையும் அரக்க வீரர்கள் தலைகளும் ஆழி படைகள் சக்கராயுதங்களையும் அறுத்தும் இத்தனை இதையும் 1000 கணக்குல அறுத்து தள்ளிக்கொண்டே செல்கின்ற அம்புகள் இன்னும் போய் அதுக்கும் அப்பால போயின பகழி வேலைத்தன்மை புரிந்து வரும். என்னடா நிக்காம போயிட்டே இருக்கு. பாயும் பகழிக்கு ஒன்றும் கணக்கிலா பரப்பை நோக்கும். அது எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு போர்க்களத்தின் எல்லை விரிகிறது. எவ்வளவு தூரத்துக்கு போர்க்களத்தின் எல்லை விரிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு இது பாய்கிறதுன்னு சொல்லணும். பாயும் வெம்பகழிக்கு ஒன்றும் கணக்கிலா பரப்பை நோக்கும். அம்பு எவ்வளவு தூரம் பாய்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு விரிந்து கிடப்பதாகிய இந்த போர்க்களத்தையும் பார்க்கின்றான். மாய அரக்கர்தம் ஆற்றலுக்கு ஏற்ற எரிவன எற்றொரு படைகள் யாவும் பொறிமணம் வெந்த போல சாபராய் போயதால் செறிவன ஆற்றை சிந்தையால் தெரியும். 60 வெள்ளமாய அரக்கர்தம் ஆற்றல் கேட்ட எரிவன எய்வ பெய்வ எற்றொரு படைகள் யாவும் பொறிமணம் வெந்த சாம்பராய் போயதல்லால் செறிவன இல்லா ஆற்றை சிந்தையால் தெரிய நோக்கும். 60 வெள்ள சைன்யத்தில் அவருடைய ஆற்றலுக்கு பொருந்தி அமைந்ததாக எரிவன எரியக்கூடிய ஆயுதங்கள் ஈட்டி முதலாகிய திரிசூலம் முதலாகிய எய்வ அம்புகள் பெய்வ அதுவும் அம்புகள் தான். என்ன வேற என்ன மிகுதியாக பொழிவனும் எடுத்து வீசுவனும் ஆகிய ஆயுதங்கள் எல்லாம் பொறி வனம் வெந்த போல தீப்பொறிகளை கொண்டு காடுகள் சாம்பலாய் போனதை போல
இத்தனையும் சாம்பலாய் போவதல்லால் இதையும் நெருங்கி செறிவன இல்லாத பகைவர்களை தாக்குவது வந்து தாக்க கையில் இருக்கிறதால் புரிஞ்சு போயிடுறது. அப்புறம் எங்க தாக்குறது இல்ல ஆற்றை சிந்தையால் தெரியணும். அரக்கரோட ஆயுதம் எதுவும் செயல்படாத தன்மையை யோசிப்பான். வயிறலைக்கு ஓடி வந்து காஃபி கொடுத்துடலாம். கரெக்டாக வந்து கேப்பா இருக்கு அப்படியே படிச்சுட்டே படியே நான் படிக்கணுமா? படி நீங்க சொல்லணும். வயிறழைத்து ஓடி வந்து கொழுநர் மேல் மகளிர் மாழ்கி குயில் தளத்து உட்க என்ன குழைகின்ற குழைவை நோக்கும் ஈரழைத்து இடிக்கும் பிழ்வாய் தலையிலா ஆக்கை ஈட்டம் பயிரலை பறவை பாரில் படியிலா படியை பார்க்கும். சொல்லிட்டு எயிரழைத்து வயிறழைத்து 31வது பாட்டு. வயிறழைத்து ஓடி வந்து அதானே வயிறழைத்து ஓடி வந்து கொழுநர் மேல் மகளிர் மாழ்கி, அதாவது வயிறை அடித்துக் கொண்டு ஓடி வந்து கொழுநர் மேல் தங்களது கணவர்கள் கொழுநர் மேல் மகளிர் மாழ்கி தங்களுடைய கணவர்கள் மேல் மகளிர் வந்து விழுந்து குயில் தளத்து துக்கவென்ன குழைகின்ற குழைவை நோக்கும். குயில் பூமியில இறந்து விழுந்து கிடக்கின்றதை போல கிடப்பதை பார்த்து குழைகின்ற குழைவை நோக்கும். இதெல்லாம் இந்திரஜித் பார்க்கிறான் போர்க்கள காட்சிகள். எயிர் அழைத்து இடிக்கும் பேழ்வாய் தலையிலா ஆக்கை ஈட்டம். எயிர் அழைத்து பல்லை கடித்துக் கொண்டு இடிக்கும் பேழ்வாய், பல்லை கடித்துக் கொண்டு சத்தமிடுகின்ற பிளவுபட்ட வாயுடைய பேய்கள். ஆக்கை ஈட்டம் பயிரலை பறவை பாரி படியிலா படியை பார்க்கும். அதாவது தலையிலா ஆக்கை ஈட்டம்னா கபந்தங்கள், தலையில்லாத அந்த கபந்தங்களின் கூட்டங்கள். பயிரலை பறவை பாரில் பயிரலை பயிலுதலை பறவை பால்லாம் அப்படி ஆடுறதுனால பறவையால பூமிக்கு வர முடியாதபடி ஆயிடுச்சு. பூமி பூரா பறவை பாரில் படிக்கிறார். பறவைகள் பூமியில் படிய முடியாத படியிலா படினா படிய முடியாத தன்மை. கபந்தம் கூத்தாடி கொண்டிருந்தா பறவைகள் பயந்து கொண்டு மேலே அங்கதன் அனந்த கோடி உலர் எனும் அனுமன் என்பார்க்கு இங்கினி உலகமெல்லாம் இடமில்லை போலும் என்னும் எங்கும் இம் மனிதர் என்பார் இருவரே போல் என்று உண்ணும் சிங்கவேர் அணைய வீரர் கடுமையை தெரிகிறாராம். இது அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டை பத்தின ஒரு வியப்பு. அங்கதர் அனந்த கோடி உலர் எனும் அங்கதம் தான் இருக்கானா, பல கோடி அங்கதர்கள் இருப்பாங்க உங்களுக்கு. இது அங்கதம் அல்ல. அனுமன் என்பார்க்கு இங்கு இனி உலகெல்லாம் இடமில்லை போலும் என்பார். எல்லா உலகத்துல இடம் இனிமே போகாத இடமே இருக்காது போல இருக்கு. எங்கும் இம் மனிதர் என்பார் இருவரே போல், எங்க இந்த ரெண்டு மனுஷங்க தான் இருக்காங்களா எங்க போனாலும் என்று உண்ணும் சிங்கவேர் அணைய வீரன் கடுமையை தெரியல. கடுமைனா வேகம், அது கடுப்பு. கடுப்பினை யாரும் அறிந்தில கையால் எடுத்தது கண்டார் இட்டது கண்டார். கடுமைனா வேகம். கன்னடத்துல கடுமைனா கடுமை. ஆக்கின்ற அமரர் தம்மை நோக்கும் ஆங்கு அவர்கள் அள்ளி தூர்க்கின்ற பூவை நோக்கும் துடிக்கின்ற இடத்தோள் நோக்கும் பார்க்கின்ற திசைகள் எங்கும் படும் பிண பரப்பை பார்க்கும் ஈர்க்கின்ற குருதி ஆற்றின் யானையின் பிணத்தை நோக்கும். நோக்கிட்டே இருக்கோம். ஆர்க்கின்ற அமரர் தன்மை நோக்கும். இங்க இந்த போர்க்களத்தை பார்த்து அந்த தேவர்களுக்கு சந்தோஷம் ஆயிடுது. அவங்க ஆரவாரம் செய்கிறார்கள். ஆர்க்கின்ற அமரர் தம்மை நோக்கும் ஆங்கு அவர்கள் அள்ளி தூர்க்கின்ற பூவை நோக்கும். அவங்க சும்மா இருக்காம பூக்களா தூக்கி போட்டுருக்காங்க. அந்த பூக்களை நிரம்பி போறத பார்க்கணும். தூர்க்கின்ற பூவை நோக்கும் துடிக்கின்ற இடத்தோள் நோக்கும். அவனுடைய இடது தோல்
துடிக்குது. அதை பார்க்கலாம். பார்க்கின்ற திசைகள் எங்கும் படும் பிணப்பரப்பை நோக்கும். படும்னா அழியும், அழிந்து விழும். பார்க்கும் திசைகளை எல்லாம் அழிந்து விழுகின்ற அந்த பிணப்பரப்பை பார்க்கின்றான். ஈர்க்கின்ற குருதி ஆற்றின் யானையின் பிணத்தை நோக்கும். அந்த ரத்த வெள்ளத்தில விழுந்து கிடக்கின்ற குருதியால் ஈர்க்கப்படுகின்ற அந்த யானையினுடைய பிணத்தை பெண்களை 1000 கோடி தேரும் அரக்கரும் ஒழிய அல்ல மாயிரும் சேனையெல்லாம் மாய்ந்தன கண்டும் வல்லை போயின குரக்குத்தானே புகுந்திரதன்றே போன்றே தீயவன் தன்மேல் உள்ள பயத்தினால் கலக்கம் தீரா. அதாவது அரக்கரும் ஒழிய வருதமாயிருக்கிறேன். இது கரெக்ட் இல்ல அல்ல. 1000 கோடி தேரும் அரக்கரும் ஒழிய, அதாவது 1000 கோடி தேர்களும் அரக்கரும் தவிர, அரக்கரும் ஒழிய, ஓகே, அல்ல மாயிரும் சேனையெல்லாம் மாய்ந்தர கண்டும். நல்ல மாயிரும் சேனை அரக்கரின் மிக பெரும் சேனையெல்லாம் மாய்ந்தவற்றை கண்டும் வல்லை போயின குரக்கு தானை புகுந்திலது அன்றே. இவ்வளவு நடந்தும் யார் அந்த குரங்கு சேனை திரும்பி வரல. வல்லை போயின குரக்கு தானே விரைவாக, அதாவது வல்லைன்னா வேகமாக, மிக வேகமாக ஓடி போன அந்த குரங்கு கூட்டம் புகுந்திலது அன்றே, திரும்பி வரல. பொன் தேர் தீயவன் தன்மேல் உள்ள பயத்தினால் கலக்கம் தீரா. அந்த இந்திரஜித்தின் மேல உள்ள பயத்தினால கலக்கம் தீராததால அந்த குரங்கு சேனை திரும்பி வரல. சரஸ்வதி பத்தி சொன்னோம். ஒரு போட்டோ போட்டுருந்தீங்களா? அது எந்த ஊர் போட்டோ? அது பெங்களூர் கோயிலா? கீழே போட்டுருந்தேனே. ஓ, நான் இடத்த கவனிக்கிறேன். நான் போட்டோ பண்ண ஏதோ சரஸ்வதி கோயில் ஒன்று இருக்கு போல இருக்கு, அங்க போயிருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். ஓகே, எவ்வளோ பெரிய ஒரு படம். அது ஒரு வெட்டிங் ஹால் மாதிரி ஒரு ஹால் தான். தளப்பெரும் சேனை வெள்ளம் 60 தளத்ததாக அளப்பெரும் தேரின் உள்ளத்து 1000 கோடியாக துளக்கமில் ஆற்றல் வீரர் பொருத போர் தொழிலை நோக்கி அளப்பெரும் தோளை கொட்டி அஞ்சனை மதலை ஆர்ப்பான். தளப்பெரும் சேனை வெள்ளம், பெரும் தளப்பெரும் சேனை கூட்டமான பெரிய சேனை 60 தளத்ததாக. அந்த 60 வெள்ளம் சேனை தளம், இந்த ஜனதா தளம்ங்கறமே அந்த தளம். நம்மளோட தளம்னா தரை, தளம் அந்த அளவுக்கு வட சைடு தல் கட்சி அந்த கூட்டம் தளப்பெரும் சேனை அப்படி. வெள்ளம் 60 தளத்ததாக. இது அடுத்தது வந்து தளம். தளம்னா நிலம், பூமி. தளத்ததாக, அதாவது மண்ணிலே விழுந்து விட அர்த்தம். தளத்ததாக அளப்பரும் தேரில் உள்ளது 1000 கோடியாக. தேரில் உள்ள 1000 கோடி சேனை மட்டுமே, அதாவது 60 வெள்ளம் சேனை மண்ணில் விழுந்து மாய்ந்து விட்டது. தேரில் உள்ள சேனை மட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா இருக்கு. எஞ்சியதா இடம் அளப்பரும் தேரில் உள்ள 1000 கோடி சேனை மட்டுமே எஞ்சி இருக்கிறது போல இருக்கு. துளக்கமில் ஆற்றல் வீரர் பொருத காலாட்படையை அழிச்சிட்டாங்க. துளக்கமில் ஆற்றல் வீரர் பொருத போர் தொழிலை நோக்கி அளப்பரும் தோளை கொட்டி அஞ்சனை மதலை ஆர்த்தான். துளக்கமில் ஆற்றல் அப்படின்னா கலக்கமில்லாத வீரம் கொண்ட வீரர் ராமலட்சுமணன். துளக்கம் பொருத போர் தொழிலை நோக்கி அவனுடைய அந்த பராக்கிரமத்தை பார்த்து அளப்பரும் தோளை கொட்டி, அவனுடைய தோளை கொட்டி அஞ்சனை மதலை அனுமன் பார்த்தான்.